நண்பர்களே, நம்ம வீட்டு தோட்டத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். வீட்டு தோட்டத்தில் மட்டும் இல்லாமல் உயிர் வேலியாகவும் மனிதனுக்கு உயிருக்கு வேலியாக இருக்கக்கூடிய மூலிகைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் ஒன்று தான் இந்த ஆடா தொடைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடாதொடை இலை இன்றைக்கி இந்த மார்கழி மாதம் மாரிக்காலம் மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வீசிங்கு, ஊஃபிங் காஃப்னு சொல்லுவாங்க, வறட்டு இருமல், தொடர் இருமல், கோழை, குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோழை மாதிரி வாந்தி எடுப்பாங்க, அதில் ஒரு கோழையாக வரும். இந்த மாதிரி வீசிங்காக இருந்தாலும் சரி, ஆஸ்துமா, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சளி சார்ந்த கபம் சார்ந்த நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை வீடுகளில் இருக்கக்கூடியதை பாருங்கள். இந்த ஆடாதொடான்றது சின்னதாக இந்த ஒரு செடியை உடச்சி கொண்டு நீங்கள் நட்டிங்கன்னா வீட்டில் நமக்கு உயிர் வேலியாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இது எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். வீடுகளில் வேலியாகவும் இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம். இப்போ நாம் இதனுடைய மருத்துவ குணத்தை பார்ப்போம். இந்த ஆடாதொலை குழந்தைங்களுக்கு தொடர்ந்து 3 இலையை, இந்த மாதிரி இலைகளை 3 இலைகளை மட்டும் உடச்சி எடுத்துங்க. இந்த மாதிரி 3 இலைகளை எடுத்து அதை கிழித்து போட்டுடணும். 3 இலையும் எடுத்து குழந்தைங்களுக்கு, அதாவது 4 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களாக இருந்தால் 3 இலை போதும். அதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களாக இருந்ததுன்னா 5 இலை 7 இலைன்னு ஒத்தப்படையில் எடுத்துங்க. இந்த இலையை அப்படியே கிழித்து போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை பனவெல்லம் சேர்த்து கொடுங்க. தொடர்ந்து குழந்தைகள் இரவில் இருமல் இருக்கிறது, சளி இருந்ததுனாலே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ சளிக்காக நீங்கள் போய் இந்த அந்த ஆல்கஹால் கலந்த அந்த சிரப்பை தொடர்ந்து சாப்பிடும்போது சளி நுரையலுக்குள்ளே உறைஞ்சி போயிடும். அப்போ குழந்தைங்களுக்கு என்ன ஆகிடும்? மூச்சு திணறல் ஏற்படும், நீளம் பொறிச்சிடும், உதடெல்லாம் நீளம் பொறிச்சிடும், கண்ணு போய் சொருவிடும். இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான கண்டிஷனுக்கு நம்ம குழந்தைங்களை கொண்டு போகாமல், நோய் லேசாக ஆரம்பிக்கும் போதே தெரியும், தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு இப்போ வீசிங் சம்மந்தமானது வரப்போகுது, நேற்று மழையில் நனைஞ்சான், சாரலில் இருந்தான், குளிர்ச்சியான பொருளை அதிகமாக சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுனாலே முதல் நாளே அந்த சிம்டம்ஸ் தெரியும். அந்த கணன்னு சொல்லுவாங்க. இந்த வயிறு வேகமாக மூச்சு விடும் குழந்தை, இந்த 2 அள்ளும் கட்டி இழுக்கும், பேசக்கூட முடியாது. சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா பலூன் ஊத சொன்னால் பலூன் ஊத முடியாது, விசில் ஊத சொன்னால் விசில் ஊத முடியாது, மூக்கை சிந்த முடியாத ஒரு சூழலில் இருப்பாங்க இந்த மாதிரி குழந்தைகள். அந்த மாதிரி வீசிங் ட்ரபுள், இது வந்து ஜெனட்டிக்காகவும் மரபு ரீதியாக அந்த வீசிங் ஆஸ்துமா வரக்கூடியதாகவும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆடாதொடை இலையை கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை 2 டீஸ்பூனாக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது நுரையீரல் பலம் பெறும். அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த பிராங்கியோல்ஸில் படிஞ்சிருந்த பழைய சளி கழிவுகளை வெளியேற்றும். அந்த பிராங்கியோல்ஸில் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அந்த காற்றுப்பைகள், நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்றுப்பைகளில் அழற்சி ஏற்பட்டு அதன் மூலிமா ஜுரம் வரும். ஃப்ளூ ஃபீவர்னு சொல்கிறாங்க பாருங்கள். நுரையீரல் அழற்சினால் வரக்கூடிய ஃப்ளூ ஃபீவர் அது வராமல் தடுக்கும். நீங்கள் இதை ஆரம்பத்திலே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 2 டீஸ்பூனாக, அதாவது 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு இந்த வீசிங் ஆஸ்துமாவுக்கு கொதிக்க வச்சு அந்த பனவெல்லம் போட்டு இந்த கஷாயத்தை 2 டீஸ்பூனாக கொடுத்துட்டே வரணும். உடனேலாம் பெரிய மாற்றம் வந்துடாது. தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு 5 நாளைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. யார் வேணாலும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆடாதொடை கஷாயம். இந்த கஷாயத்தின் மூலிமா குழந்தைங்களுடைய நுரையீரல் அழற்சி, ஆஸ்துமா, வீசிங்க்கு நல்ல ஒரு தீர்வு இருக்குது. அதனால் இது ஆங்கில மருந்து கொடுக்கும்போது இது கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படிலாம் பார்க்க வேண்டாங்க. இது எந்த மருந்து கூடயும் எதிர்வினை செய்யாத ஒரு நம்பகமான ஒரு பச்சலை. எந்த ஒரு இதுவாகன எதிர்கூடையும் எதிர்வினை புரியாது. அதாவது கெட்டது செய்யலைனாலும் நல்லது செய்யலைனாலும் கெட்டது செய்யாது. அதனால் இதை யார் வேணாலும் சாப்பிடலாம். இது வந்து உயிர் வேலியாக வீடுகளில் வைங்க. நல்ல ஒரு மருந்து. குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே அவங்களோட இம்யூனிட்டியை குறைக்கக்கூடாது, நோய் சக்தியை நம்ம குறைச்சிடக்கூடாது. அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்கு இந்த பஃப் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் எமர்ஜென்சி ஆபத்து காலத்தில் நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. அதை பற்றி நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் இதை வந்து நீங்கள் நோய் அதிகமாக ஆகிறதுக்கு முன்னாடியே இதை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வரும்போது அந்த ரிஸ்க்கான கண்டிஷனுக்கு குழந்தைகள் கொண்டு போக வேண்டாம். வீடுகள் தோறும் இந்த ஆடாதொடை வளர்ப்போம். நோயில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.